ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். என்னோடய ஃப்ளவர் பிஸ்னஸை பற்றி இந்த வீடியோ நான் ஃபுல்லாக சொல்கிறேன். எப்படி என்னோடய வெப்சைட்டில் வந்துட்டு நான் லாகின் பண்ணேன், எப்படி வெப்சைட் கிரியேட் பண்ணேன், எல்லாம் ஓனாக எப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு எல்லாமே தெரியும். தேங்க்யூ. வந்துட்டு நான் என்ன பண்ணிகிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்துட்டு பார்க்கலாம் வாங்க. ஆஸ் யூஸ்வல் நான் 2 பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். ரொட்டீனாக வந்து மார்னிங் எப்போவுமே வந்துட்டு நான் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணிக்குவேன். ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதுக்கான வேலைகளை பார்ப்பேன். ஃபஸ்ட் என்னோட அது கூடவே வந்துட்டு நான் வந்துட்டு பார்ட் டைமாகவும் ஒர்க் போயிட்டுருக்கேன். ஏன்னா இனிஷியல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஃபண்டிங்ஸ்லாம் ரொம்ப அவசியம். எந்த நேரத்தில் நம்ம பிஸ்னஸ் வந்து நிற்கக்கூடாது. நான் பெருசாக இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. 2 பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஒன்று ஃப்ளவர் பிஸ்னஸ், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் பிஸ்னஸ். இது 2 தான் பண்ணியிருக்கேன். ஆனால் இது 2லேயுமே வேஸ்டேஜ் அதிகமாக வரும்னு எனக்கு தெரியும். அதனால் வந்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு பிளான் பண்ணுங்கள். பிளான் பண்ணிவிட்டு உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டில் எப்படி இனிஷியல்லேருந்து கொண்டு போகணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி பார்த்தீங்கன்னா தான் வந்துட்டு உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? 2 டேஸ் வந்து நான் என்ன பண்ணேன்னா, ஒரு ஃபஸ்ட்டு ஃப்ளவர் பிஸ்னஸ் காலைல ஒர்க் போயிட்டு ஃப்ளவர் பிஸ்னஸ் ஒரு பூவெலாம் வந்து மார்க்கெட்டில் வந்து ஒரு 11 மணிக்கு மேலே தான் வந்து கிடைக்கும். போய் 11 மணிக்கு வாங்கிட்டு வந்துட்டு நம்ம கொடுத்து கட்டி அதை வந்துட்டு நான் இங்கே பொள்ளாச்சியில் மட்டும்தான் நான் பண்ணுறேன். அதை வந்துட்டு நான் ஒரு இதை பண்ணியிருக்கேன். எப்படின்னா ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணிட்டேன். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் தான் ஆர்டர்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். வாட்ஸ்அப்பில் நம்ம ஆர்டர்ஸ் எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்துட்டு அவங்களுடைய பேசிகிட்டே இருக்க மாதிரி இருக்கும். நிறையா கன்வர்சேஷன்ஸ் வந்து பில்டு பண்ணிகிட்டே இருக்க மாதிரியே இருக்கும். அது கொஞ்சம் சிரமமாகவும் இருக்கும் நம்மளுக்கு. அதனால் வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்து இனிஷியலாகவே வேர்டு ப்ரெஸ்ஸில் வந்துட்டு ஒரு வெப்சைட் வந்து நானே வந்து க்ரியேட் பண்ணிட்டேன். எப்படி நீங்கள் வந்து வேர்டு ப்ரெஸ்ஸில் வந்துட்டு க்ரியேட் பண்ணால் நான் நிறையா பக்கம்லாம் கேட்டேன். என்னோடய பிஸ்னஸ் நான் ஸ்டார்ட் பண்ண அமௌண்ட்டே வந்து 500 ரூபா தான். ஆனால் வந்துட்டு ஒரு வெப்சைட்டு பில்டு பண்ணுறதுக்கு மினிமம் வந்து ஒரு 15,000 20,000 இருந்தால் தான் வந்து பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நிறையா பக்கம் நான் வந்து கேள்விப்பட்டேன். நிறையா பக்கம் என்கொயரி பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு 200-300 ரூபாயிலையும் மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் மாதிரி நான் வந்துட்டு வெப்சைட் வந்து பில்டு பண்ண கொடுத்துருந்தேன். அதில் வந்து எனக்கு கரெக்டாக வந்துட்டு ஒர்க் ஆகலை. கடைசியில் பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்து ஷாபிஃபைலாம் பண்ணலான்ட்டுலாம் சொன்னாங்க. பட் வந்துட்டு ஷாபிஃபைல பண்ணோம்னா இனிஷியல் வந்து 3 மந்த் வந்து ஃப்ரீயாக இருக்கும். ஆனாலும் வந்துட்டு பார்த்தோம்னா அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம 2000 3000 வந்துட்டு மந்த்லி வந்து கட்டுற மாதிரி வரும். இதுவும் யோசித்தேன். ஃப்யூச்சரில் நம்ம பண்ணும்போது வந்துட்டு இப்போது ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதுலேருந்து வர வருமானத்தில் வந்துட்டு நம்ம எக்ஸ்ட்ரா வந்துட்டு கொடுக்கக்கூடாது. எக்ஸ்ட்ரா நம்ம கையிலேருந்து போட்டு பண்ணக்கூடாதுங்கிறது என்னோடய எண்ணம். பிஸ்னஸ் தான் நம்மளுக்கு சம்பாரித்து கொடுக்கணுமோ தவிர நம்ம பிஸ்னஸுக்கு சம்பாரித்து கொடுக்கக்கூடாது. அதனால் நான் என்ன பண்ணேன்னா மறுபடியும் ஒர்க் பண்ணேன். அந்த பிஸ்னஸை பில்டு பண்ணுறக்கு பார்ட் டைமாக ஒர்க் பண்ணேன். அதை வச்சு வெப்சைட்டும் க்ரியேட் பண்ணேன். அந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், சொல்கிறேன். www.sscreation.xyz. இதை வந்து வேர்டு ப்ரெஸ்ஸில் தான் பண்ணேன். யூடியூப்லேருந்து தான் லேர்ன் பண்ணி கற்றுக்கிட்டு வெப்சைட்டை பில்டு பண்ணேன். இதோட பில்டு பண்ணி அதில் வந்துட்டு என்னோடய ப்ராடக்ட்லாம் அப்லோட் பண்ணேன். ஃப்ளவர்ஸ் மட்டும் இல்லாமல் அந்த வெப்சைட்டில் கொஞ்சம் வெஜிடபிள்ஸும் போட்டேன். ஏன்னா ஃப்ளவர்ஸ் வாங்குறவங்க கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் வேணும்னு சொல்லி சொன்னனால நான் வெஜிடபிள்ஸும் போட்டேன். கொஞ்சம் பிக்கப்லாம் போயிட்டுருக்கு. அது வந்து நான் சேல்ஸ் எப்படி கொண்டு வந்தேன்னு சொல்லிவிட்டு அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இது வந்து நான் ஃபஸ்ட்டு என்னோடய ஃப்ளவர் பிஸ்னஸை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்படி தான் நான் வந்து என்னோடய ஃப்ளவர் பிஸ்னஸை வந்து நான் மார்க்கெட்லேருந்து வாங்கி ஒரு 11 மணிக்கு மேலே வாங்கி எங்கள் வீட்டிலே வந்து கட்டி கொடுத்துட்றாங்க. அதனால் பிரச்சனை இல்லை. சப்போஸ் நம்ம வெளியே கொடுத்து நம்ம கட்டணும் அப்படின்னா வந்துட்டு அதுக்கான காஸ்டஸும் வரும். இதான் என்னோடய ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்க பிஸ்னஸ். இந்த ஃப்ளவர் பிஸ்னஸில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் நான் வந்துட்டு இதில் இருக்க ப்ரோஸ் அண்ட் கான்ஸை அடுத்தடுத்த இதில் சொல்கிறேன். அதுக்கப்புறம் என்னோடய ஃபுட் பிஸ்னஸை பற்றி அடுத்தடுத்த வீடியோஸில் நான் சொல்கிறேன். நான் ரெகுலராக வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன். மறக்காமல் நம்ம வீடியோஸை பாருங்கள். தேங்க்யூ.